குருவே சரணம். வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் கோவர்தன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து இடசாபம். அது என்ன சார் இடசாபம் அப்படின்னா, பூர்வீகத்தில் வந்து ஒரு சொத்து கூட வைக்கப்படாது, அதேமாதிரி இடத்த வாங்க விடாது. அதுதான் முக்கியமான ஒரு குறிப்பு. முக்கியமான குறிப்பு வந்து என்னென்னா, இடசாபம் வந்து எப்படின்னா, இடம் ஒரு சின்ன இடத்த வந்து வாங்கவே விடாது. இதுக்குள்ளே கிரக சேர்க்கைன்னு பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் ராகு செவ்வாய் கேது. அப்போ வந்து செவ்வாய் ராகு செவ்வாய் கேது இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எப்படி இருந்தாலும் வந்து செஞ்சு விட்டுரும். இருக்கிற சொத்தை விற்க வைக்கும், இல்லைன்னா பூர்வீகத்தில் பிரச்சனை கொடுவோம். இது வந்து பாலினத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடுது. ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் ராகு இல்லை செவ்வாய் கேது சேர்ந்துருச்சுன்னா சொத்து வந்து அவங்க வந்து அனுபவிக்க முடியாது. பூர்வீக சொத்து வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து விற்க வச்சிடும், இல்லைன்னா பஞ்சாயத்தில் பண்ண வச்சிடும். அதாவது வந்து பிரச்சனை இருக்கும். ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் ராகு செவ்வாய் கேது சேர்ந்துருக்குன்னா, அதாவது வந்து என்னென்னா, ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் ராகு செவ்வாய் கேது சேர்ந்துருக்குன்னா கண்டிப்பாக வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து வீட்டுக்காரர் மூலமாக பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே மாதிரி மற்ற ஆம்பளையினாலையும் வந்து பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ வந்து என்னென்னா, இப்போ இந்த மாதிரி பிரச்சனை ஆகும்போது வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து இது அடிஷனல். பெண்களுக்கு வந்து இது மட்டும் நடக்காது, இதோட சேர்த்து வந்து சொத்து பிரச்சனையும் வரும். அந்த சொத்து பிரச்சனை வந்து ஆண்களுக்கு மட்டும் வரும். பெண்களுக்கு வந்து சொத்து பிரச்சனை ப்ளஸ் இந்த கணவர் பிரச்சனையும் மற்ற ஆண்கள் நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் வரும். அப்போ வந்து என்னென்னா இது ரொம்ப குறிப்பாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து இட சாபம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டீங்கன்னா இது வந்து எப்படி இருந்தாலும் சொத்து விற்க வச்சிரும். அந்த காசை நீங்கள் அணிவிக்க முடியாது. அந்த காசை நீங்கள் அணிவிக்கவே முடியாது. அந்த காசு வீண் விரயமாகவும் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குற மாதிரியோ இல்லை யாருக்காவது வட்டிக்காரனுக்கு கொடுக்குற மாதிரியோ வீணாக மூணாவது நபர்களுக்கு வந்து போகிற மாதிரி செட் பண்ணிடும். அப்போ என்ன சார் அப்படின்னா, நீங்கள் வந்து என்னென்னா உங்கள் தாத்தா ஜாதகத்துலேயோ இல்லைன்னா அப்பா ஜாதகத்துலையோ இல்லைன்னா பையன் ஜாதகத்தில் 3 ஒரு ஜாதகத்துலேயும் தொடர்ந்து வருதுன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது வந்து என்ன சார் பண்ணுறாங்கன்னா, ஒரு பிரச்சனத்தை பார்த்து என்னான்னு கண்டுபிடிச்சி தீர்வு பார்த்துட்டு அது மூலமாக பரிகாரம் பண்ணிக்கங்க. இல்லை பரிகார வழி இருந்தால் மட்டும்தான் பரிகாரம் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குன்னு சொல்லவே முடியாது. அதேமாரி தோஷங்களாகவும் இருக்கும். அந்த தோஷத்தை வந்து நீக்க முடியுமா நீக்க முடியாது அதை பார்க்கணும். சில பேர் சாபம் மாதிரி விட்டுருப்பாங்க. அவங்க வீட்டு குடும்ப பெண்களே வந்து நிறைய சாபத்தை அனுபவிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு வீட்டு குடும்ப பெண்கள் வந்து சாபத்தை அதாவது ஒரு இது அனுபவிச்சிருப்பாங்க. அதை வந்து மற்ற பெண்களுக்கு மற்ற இன்னொரு குடும்பத்தோட பெண்களுக்கு வந்து சாபம் மாதிரி விட்டுருப்பாங்க. அதுதான் பெண்களுக்கு வந்து வர்றது. செவ்வாய் ராகு செவ்வாய் கேது மூலமாக வந்து கணவர் மூலமாக பிரச்சனை, மற்றவங்க மூலமாக பிரச்சனை வந்து வர்றதுக்கு காரணம் வந்து மெயின் காரணம் வந்து அதுதான். இதை வந்து பெண்கள் சாபமும் சொல்லலாம், இடங்கள் சாபமும் சொல்லலாம். பெண்களுக்கு இருக்கும்போது, ஆண்களுக்கு இருக்கும்போது இட சாபம் மட்டும்தான் வரும், வேற எந்த இதுவும் வராது. இது வந்து கொஞ்சம் மோசமான இது. செவ்வாய் ராகு ஸ்டாரில் இருக்கும் சரி, இல்லை ராகு செவ்வாய் ஸ்டாரில் இருந்தாலும் சரி, செவ்வாய் ராகு சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, இல்லை செவ்வாய் கேது சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, இது எல்லாம் இந்த பிரச்சனை வரும். இது வந்து கொஞ்சம் ஆபத்தான ஒரு சூழ்நிலை தான். இதுக்கு வந்து நம்ம வந்து பிரச்சனைக்கு பார்த்து தான் வந்து தீர்வு பண்ண முடியும், வேறு வழியே இல்லை. இதுக்கெல்லாம் வந்து சாதாரண பிரச்சனத்தில் பார்த்து தீர்வு பண்ண முடியாது. அஷ்டமங்கல பிரச்சனத்தை மட்டும்தான் பார்த்து தீர்வு பண்ண முடியும், வேறு இதில் பண்ண முடியாது. ஏன்னா குடும்பத்தில் நடந்த ஒரு விஷயம், நமக்கு முன்னாடியே இருந்திருக்க முன்னோர்கள் நடந்தக்கூடிய முறைகள் தான் அந்த இது வந்து எப்படி இருந்தாலும் ஆபத்து தான். இது வந்து எங்களால் சரி பண்ண முடியல, இது பண்ண முடியல, எனக்கு பிரசனம் என்னன்னே தெரியாது. அஷ்டமங்க பிரசனம்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டோன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். இது வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து இது வந்து பார்த்து நீங்கள் சரிப்படுத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு இடம் வாங்க முடியாமலே போகுதுன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? நம்ம வீட்டில் நம்ம லைஃப்பில் வந்து என்னென்னா 2-3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கும். முதல் விஷயம் கல்யாணம், 2வது விஷயம் வந்து வீடு கட்டுறது, 3வது விஷயம் வந்து என்னென்னா அடுத்த தலைமுறைக்கு வந்து ஏதாவது வந்து சொத்து விட்டுட்டு போகிறது, இல்லைன்னா பணம் காசு கொடுத்துட்டு போகிறது, இல்லை நகை நட்டு ஏதாவது கொடுத்துட்டு போகிறதோ, இல்லைன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு நல்லதை ஏற்படுத்தி போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள். இதுதான் மேக்சிமம் வந்து எல்லா மக்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து. இது பொது கருத்து தான். அதாவது வந்து என்னென்னா ஏழை மக்களுக்கும் அதே நினப்பு தான் இருக்கும், பெரிய பணக்கார வீட்டு ஆளுகளுக்கும் அதே நினப்பு தான் இருக்கும். இது காமனான ஒரு விஷயம். அப்போ வந்து என்னென்னா இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் இருக்குது, தெரிஞ்சுக்குங்க. இட தோஷம்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஜாதகத்தில் இப்படி இருக்கும்.
பின்னால வந்து அவங்க வந்து பிரசனம் பார்த்து சரி பண்ணியிருக்கலாம், மறுபடியும் அதே ஜாதகத்தை தூக்கிட்டு போனேன்னா அதே தான் சொல்லுவாங்க. அதனால தான் வந்து என்னன்னா நீங்கள் வந்து பிரசனத்தை பார்த்து இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுங்க. நீங்கள் வந்து என்னென்னா உங்கள் குடும்பத்தில் வந்து இறசாபம் இருந்திருக்கலாம், அது உங்களுக்கு வந்திருக்கலாம், நீங்கள் பிறக்கும்போது அது இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சில நல்ல இது பண்ணியிருப்பீங்க, சில விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க, சில நல்ல இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. கோவில் பரிகாரம் மட்டும் கிடையாது, நல்ல மக்களுக்கு வந்து உணவு கொடுத்துருப்பீங்க, நிறைய மக்களுக்கு உணவு கொடுத்துருப்பீங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து தர்ம காரியங்கள் நிறைய பண்ணியிருப்பீங்க, நிறைய சோசியல் ஒர்க்கெல்லாம் நிறைய பண்ணியிருப்பீங்க. அப்படிலாம் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நீங்கள் ஜாதகத்தை நோட்டை தூக்கிட்டு போய் நீங்கள் ஜோசியர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் வந்து மறுபடியும் இடதோசம் ஆரம்பிப்பாப்புல. அப்படியே அந்த ஆன் தி ஸ்பாட்டில் வந்து ஒரு சின்ன குட்டி பிரசனத்தை வந்து போட்டு பார்த்தீங்கன்னா வெத்தலை பிரசனமாவோ இல்லைன்னா வந்து ஜாமக்கோல் பிரசனமாவோ இல்லைன்னா சகாதேவனாரோட பிரசனமாவோ ஏதோ ஒன்று போட்டு பார்த்துட்டிங்கன்னா இடதோசை இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ இன்னும் வேலை செய்யுதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இந்த மாதிரிலாம் பண்ணி அவங்க வந்து அந்த தோசை தண்ணி போய்க்கிருப்பாங்க, இல்லைன்னா குறைச்சிருப்பாங்க, அளவை குறைச்சிருப்பாங்க, இல்லை அந்த சாபத்தை வந்து குறைச்சிருப்பாங்க. இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியாது, பிரசன்னத்தை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இப்படி ஒரு விஷயம் இருக்குது, தெரிஞ்சுங்க. ஓகே மக்களை, மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.